நீ வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. என்னவோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏம்மா, நான் இருக்கிறேன்ல. வழியெல்லாம் துணையாக நீ வா.
யோவான் நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 36 முடிய. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் எனச் சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவரிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் ஆட்சி பெற்றுள்ளார், கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதை யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் உன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமை. உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இது குடும்பத்திலையும் நடந்தது, பணியிலும் நடக்குது, நட்பிலும் நடக்கவும் செய்யும். காட்டி கொடுக்கிறவனும் கூட்டி கொடுக்கிறவனும் அதிகமாக இருக்கிற சமயத்திலே நல்லவனும் நேர்மையானவனும் உண்மையானவனும் வாய்மையானவனும் இந்த உலகத்தில் வாழவும் பணி செய்ய முடியாது. இருந்தாலும் வாழ்க்கை எதிர்நீச்சல் வாழ்ந்து காட்ட வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே இந்த இயேசு ஒரு வித்தியாசமான ஆள். மனிதன் வாழ வேண்டும், அதிலும் நலிந்தோர் நலமற்றோர் நசுக்கப்பட்டோர் வாழ வேண்டும் என்பதிலே தனியாத தாகம். பாவிகள் மனமாற்றம் பெற்று வாழ வேண்டும் என்பதிலே அடிப்படை ஒரு வெறித்தனம். அதற்கான வாய்ப்புகள், பாவிகளான ஏழைகள் மட்டுமல்ல, பணக்காரனும் பாவிகள் உண்டு. அதற்கான வாய்ப்புகள் வழங்குவதிலே வள்ளல். அப்படி ஒரு அடிக்கடுக்கான வாய்ப்பினை தன்னை காட்டி கொடுக்க இருக்கிற யூதாசுக்கு வழங்கவும் இயேசு தயங்கவில்லை. நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்று மறைமுகமாக யூதாசுக்கு உணர்த்துகிறார். மீண்டும் யோவான், உங்கள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னும் சூசகமாக யூதாசின் மனமாற்றத்திற்கு அழைப்பும் கொடுக்கிறார், வாய்ப்பும் கொடுக்கிறார், அழைப்பும் கொடுக்கிறார், வாய்ப்பையும் கொடுக்கிறார். அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாக யூதாசுக்கு கொடுத்து அடுத்த கட்ட முயற்சியிலே இறங்குகிறார். சாத்தான் அவனுக்குள் நுழைந்த பின்னரும் யூதாசை கை நெகிழ இயேசு விரும்பவில்லை. மீண்டும் அவனை காக்கின்ற முயற்சியில் தான் இறங்குகிறார். நீ செய்ய விரும்புகிறதை விரைவாக செய், உடனடியாக செய் என்று யூதாசின் கடின மனத்தை கரைக்கின்ற கடைசி கட்ட முயற்சி கூட தொடங்குகிறார். யூதாசிலும் அவனை சுற்றிலும் இருளின் ஆதிக்கமே மேலோங்கி இருக்கிறது. இதை கண்ட ஆண்டவர் இயேசு தன் முயற்சியை கைவிடுகிறார். அது இரவு நேரம். குடும்பத்திலேயும் நட்பிலேயும் பணியிலும் பங்கிலையும் மறை மாவட்டத்திலேயும் வட்டாரங்களிலும் காட்டி கொடுக்கிற யூதாசுகள் நிறைய இருக்கிறாங்க. கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கடவுள் வாய்ப்பை தருகிறார் அவர்கள் மனம் திரும்புவதற்காக.
தன்னை காட்டிக் கொடுக்க இருக்கிற யூதாசின் மீதும் எவ்வளவு அன்பும் இரக்கமும் கொண்டுள்ளாராயின் உன்னை இழக்க சம்மதிப்பாரோ? ஒருபோதும் சம்மதியார். உனக்காக சிலுவையில் விரித்த கரங்களோடு காத்திருக்கிறார். எத்தனை முறை காட்டி கொடுத்தாலும் மறுதளித்தாலும் உன் நல்வாழ்வுக்காக நல்ல வாழ்வுக்காக காத்திருக்கிறார். அதான் ஒளியாம் கடவுள். பேதுரு நற்செய்தி நூல்களில் சிறப்பான இடம் பெறுகிறார். இயேசு தேர்ந்து கொண்ட 12 திருத்துதர் குழுவுக்கு பேதுரு தலைவராக இருந்தார். பிற திருத்துதர்களின் பெயரால் பல வேளைகளில் அவர் இயேசுவிடம் பேசியதை நற்செய்தி நூல்கள் குறிப்பிடுகிறது. இயேசு ஏதாவது கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்ல முந்திக் கொள்கிறார். பேதுரு தான் முந்திரி கொட்டைன்னு சொல்லுவோம் அவரை. இயேசுவும் பேதுருவை தனிப்பட்ட விதத்திலே அன்பு செய்தார். இயேசுவை காப்பதற்கு தம் உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பதாக பேதுரு கூறினார். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு மட்டுமே அவர் இவ்வாறு சொன்னார் என நாம் நினைத்து கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் பேதுரு உண்மையிலேயே இயேசுவை அன்பு செய்தார். தம் தலைவரும் ஆசிரியருமாகிய இயேசுவுக்கு தீங்கும் ஏதும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதிலே அவர் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்தார். என்றாலும் இயேசு பேதுருவின் உண்மையான நிலை அறிந்தவர். ஆகவே தான் இயேசு பேதுருவை பார்த்து நீ என்னை மறுதலிப்பாய் என்றார். நம்மையும் மறுதலிக்கிற கூட்டம் நிறைய இருக்கும். எல்லாரையும் பால் வெள்ளைன்னு நினச்சி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இயேசு கூறியது போல பேதுரு இயேசுவை தமக்கு தெரியவே தெரியாது என்றும் அவரோடு தமக்கு எந்த உறவும் கிடையாது என்று மறுதளித்தார். இது குருவுக்கு எதிராக செய்யப்பட்ட துரோகம் என நாம் கருதலாம். ஆயினும் பேதுரு தாம் செய்த தவற்றினை உணர்ந்ததற்காக மனவருந்தி உளம் நொந்து கண்ணீர் விட்டார். தவறுவது மனித இயல்பு. ஆனால் தவற்றை கொஞ்சமேனும் உணர்ந்து திருந்துவது மனிதருக்கு அழகுதானே. இதையே நாம் பேதுருவுடன் காண்கிறோம். அவர் கோழையாக நடந்து கொண்டார். துன்புறுத்தப்பட்ட தம் குருவாகிய இயேசுவோடு தமக்கு உறவு உண்டு என ஏற்றலால் தம் உயிருக்கும் ஆபத்து ஏற்படுமோ என்னும் அச்சத்தால் தான் அவர் இயேசுவை தமக்கு தெரியவே தெரியாது என மறுதளித்தார். இன்று வாழ்கின்ற நாமும் இயேசுவை முழு மனதோடு நம்பிட அழைக்கப்படுகிறோம். இயேசுவோடு நமக்குள்ள உறவை வெளிப்படையாக அறிக்கையிட நாம் தயங்கலாகாது. உறுதியான உள்ளத்தோடு நாம் இயேசுவுக்கு சான்று பகிர்வது கிறிஸ்தவ வாழ்வுக்கு அழகு. உண்மை, நேர்மை, நட்பில் யாராவது காட்டி கொடுத்தாங்க நம்மளை கவலைப்படாத. கடவுள் உண்மையானவர்களை கலங்கடிக்க மாட்டார், காப்பாற்றுவார். அப்படி காட்டி கொடுக்கிறவனையும் கூட்டி கொடுக்கிறவனையும் மனம் திரும்ப வைப்பார், அதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். இல்லையேல் யூதாஸ் எப்படி செத்தான் என்று நமக்கு தெரியுமே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, தவறு செய்தாலும் மனம் திரும்பி வாழ எங்களுக்கு அருள்தாரும், எங்களை காப்பாற்றும். ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன்.
வலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு
அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க
ஆவியான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.